லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாநகர பகுதிகளில் மிதமான மழையும், அதே போன்று பொள்ளாச்சி, அதே போன்று வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை நிலவரப்படி பொள்ளாச்சி, சிறுவாணிவாரம், மாக்கினாம்பட்டி, அதாவது ஆனமலை, ஆலியார், சிங்கோனா, சின்னக்கல்லார், வால்பாறை, பிஏபி, வால்பாறை தாலுகா, சோலையார் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அதிகபட்சமாக சின்னக்கல்லார் பகுதியில் 127 மில்லிமீட்டர் மழையும், வால்பாறை பிஏபி பகுதிகளில் 97 மில்லிமீட்டர் மழையும், வால்பாறை தாலுக் பகுதிகளில் 91 மில்லிமீட்டர், சோலையாரில் 76 மில்லிமீட்டர் மழையும் என பெய்தது. குறிப்பாக சராசரி மழையளவாக 24 மில்லிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. மொத்தமாக கோவை மாவட்டத்தில் மட்டும் 557 மில்லிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. இன்று 5 மாவட்டங்களுக்கு, கோவை, நீலகிரி உட்பட்ட 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நாளையும் கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாளை வால்பாறை, குறிப்பாக இன்று மற்றும் நாளை தினம் அதிகமாக கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நாளை வால்பாறை தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றும், அதாவது ஏற்கனவே அந்த பகுதியில் கூடிய கவியருவியில் தொடர்ச்சியாக மழை பெய்ததாக அந்த கவியருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் இந்த கவியருவியானது காலவரையறை மூடப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் காரணமாக வால்பாறை தாலுகாவில் கூடிய பள்ளிகளுக்கு மட்டுமான விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தெரிவித்திருக்கிறார்.